விசுவாசம் உள்ளவன் வாழ்க்கைக்கும் விசுவாசம் இல்லாதவன் வாழ்க்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் ரிமோட்டோடு டிவி பார்ப்பவனுக்கும் ரிமோட் இல்லாமல் டிவி பார்ப்பவனுக்கு இருக்கிற வித்தியாசம். ரிமோட் இல்லாமல் டிவி பார்த்தா போடுறதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். இடையில ஒரு அழுகை போட்டு கூப்பாட போட்டாலும் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ரிமோட்டில் இல்லை. விசுவாசம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும், நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் நடக்கிறத மாற்றணும்னா கையத்தட்டு. You want to change the channels. அழுகையிலிருந்து அப்படியே அதை கழிப்பாணி மாற்றணும்னா மியூசிக் சேனலுக்கு என்றால் ரிமோட் தேவை. அப்படியே வாழ்க்கையில் நடக்கிற அழுகையான சூழ்நிலைகளை மாற்றி கழிப்பானதாய் மாற்றுவதற்கு தேவனால் அருளப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர்கள் என்று சொல்லுவோம். விசுவாசம் என்பது எப்போதுமே வாழ்க்கையில் நம்ம ஏதோ சாகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் தேவன் கொடுத்த துண்டு சீட்டு அல்ல. தேவனுடைய கனவுகளை இந்த பூமியில் தனி மனிதனாய் நின்று, அது எவ்வளவு 1000 கோடிகள் பெருமானமாக இருந்தாலும் தனி மனிதனாய் நின்று அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது விசுவாசம். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். கீழ்ப்படிதல்னா என்ன? சீரல் குடிக்காம இருக்கிறது, இல்லை வேற என்ன சொல்றது, சினிமா பார்க்காம இருக்கு, தண்ணி அடிக்க, இப்படி பல விஷயங்களை சொல்றீங்களே, இதெல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் கீழ்ப்படிதல் லிஸ்ட்டில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா பைபிள் கீழ்ப்படிதல் எதிர்மா சொல்லுது, தான் அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே தங்களுக்கு முன்பாக ஒன்றும் தெரியாவிட்டாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி கால்களை எடுத்து வைக்கிறவர்களை கீழ்ப்படுகிறவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. ஏன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று பெயர் என்று அழைக்கப்படுகிறான்? பதில் சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான். சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் சொன்னதினாலே போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆகையால் அவன் கீழ்ப்படிந்தவன் என்று அழைக்கப்பட்டான். கை தட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க. தேவனின் வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய சொல்லும் போது அதை செய்யாமல் நான் யோசிப்பேன் என்றால் அங்கே நான் கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை சற்றும் யோசிக்காமல் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் தாமதமின்றி அதற்கு நான் கீழ்ப்படியும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை என்று அழைக்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், எல்லாம் சொல்லுவோம். விசுவாசத்தினாலே நாம் என்ன படிச்சுட்டு வரோம்? ஃபெய்த். விசுவாசம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டு வருகிறோம். ஃபெய்த் இஸ் த மீடியம் which connects the natural people with supernatural God. கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். விசுவாசம் என்பது இயற்கையான மனிதர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளோடு இணைக்கக்கூடிய தொடர்பு சாதனம். ஆமென். இப்போ பாருங்கள், முன்னாடி அழகான ஒரு டிவி இருக்குது அப்படின்னா, அது எவ்வளோ அழகான டிவியாக இருந்தாலும் உங்கள் கையில் ரிமோட் இல்லைன்னா நடக்கிற மாதிரி நடக்கட்டும். நான் சொல்கிற புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் வாழ்க்கையில் நடக்கட்டும், எல்லாம் கடவுள் பார்த்து தான் நடப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நடக்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் ரிமோட் கையில் இருக்கிறவன் எதை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதை நடக்க வைப்பான். அவ்வளோதான் போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே காணிக்கை போட்டு கிளம்ப வேண்டியான். விசுவாசம் உள்ளவன் வாழ்க்கைக்கும் விசுவாசம் இல்லாதவன் வாழ்க்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் ரிமோட்டோடு டிவி பார்ப்பவனுக்கும் ரிமோட் இல்லாமல் டிவி பார்ப்பவனுக்கு இருக்கிற வித்தியாசம். ரிமோட் இல்லாமல் டிவி பார்த்தா போடுறதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். இடையில ஒரு அழுகை போட்டு கூப்பாட போட்டாலும் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ரிமோட்டில் இல்லை. விசுவாசம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் நடக்கிறத மாற்றணும்னா கையத்தட்டு. You want to change the channels. அழுகையிலிருந்து அப்படியே அதை கழிப்பாணி மாற்றணும்னா மியூசிக் சேனலுக்கு என்றால் ரிமோட் தேவை. அப்படியே வாழ்க்கையில் நடக்கிற அழுகையான சூழ்நிலைகளை மாற்றி கழிப்பானதாய் மாற்றுவதற்கு
தேவனால் அருளப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர்கள் என்று சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்கிற டிவியை பார்க்கிற உங்களுடைய கரத்திலே விசுவாசம் என்கிற ரிமோட் இருக்கிறதா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென், 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 ஆமென். The man living with faith is like a man watching the TV with the remote control. சிலரை பார்த்து ரிமோட் கண்ட்ரோலை தொலைச்சிட்டு ஏதோ போடுறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்ட்ரோலை தொலைச்சிட்டீங்களா? ரிமோட்டை தொலைச்சிட்டீங்களா? இல்லை கண்ட்ரோலை தொலைச்சிட்டீங்களா? ரிமோட் மீன்ஸ் கண்ட்ரோல். That is called remote control. Faith also means control. Controlling the situation. Changing the situation as I like, as I wish. Amen. நீங்கள் விரும்புவதற்கேற்ற உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் தான், மீடியம் தான் ஃபெய்த். விசுவாசம் என்பது பெரிய தொடர்பு சாதனம். டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ற, ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற நேச்சுரலை சூப்பர் நேச்சுரலா கன்வெர்ட் பண்ணுவதுதான் விசுவாசம். ஆகவே நீங்க டிவியை போடுறதுக்கு முன்னாடி ரிமோட்டை கையில் எடுத்துட்டு தான் உட்காரணும். அப்படிதான் ஒவ்வொரு நாள் காலையில நீங்க வந்து அந்த ஃபெய்த்தோட தான் உள்ள கனெக்ட் ஆகணும். விசுவாசமானது தேவனிடத்தில் சேர்கிறவன், அங்கேயே ஃபெய்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபெய்த்துக்கு பல உருவங்கள் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஃபெய்த்தில் வந்து நீங்கள் சேனல்ஸை மட்டும் மாற்றுறதில்ல. ஃபெய்த்தில் வந்து இது வந்து நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டை கூட்டலாம், நீங்கள் பிரைட்டை மாற்றலாம், சவுண்டை கூட்டலாம், வாட் எவர் யூ லைக். படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி கொண்டு வரலாம். அப்படி விசுவாசம் வந்து கடவுளோடு பேசுவது, கடவுளை பிரியப்படுத்துவது, இந்த உலகத்தில் நீங்கள் தேவன் விரும்புகிறது பூமியிலே செயல்படுத்துவது, இது எல்லாமே the man with faith. அப்போ விசுவாசம் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணமுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் தான். அப்ப இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எப்படி பணக்காரனோ, அந்த உலகத்தில் வந்து அருள், கிரேஸ், ஃபெய்த் இஸ் அ கிரேஸ், இஸ் அவுட்புட் ஆஃப் கிரேஸ். அங்கே வந்து பணம்ன்றது என்னன்னா விசுவாசம். அதனால தான் பைபிள் ஐஸ்வர்யவான் அப்படின்னு பேசும்போது உலகத்தில் தர்த்தனா இருக்கிறேன், அங்கே ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஃபெய்த் வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுது. இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன் என்னென்னா, ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்றைக்கி நான் பேச ஒரே விஷயம் என்னன்னா, ஃபெய்த் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ சர்வைவல் ஆன் திஸ் எர்த். விசுவாசம்ன்றது இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. வியாதியை துரத்துறது, வறுமையை துரத்து, இதுக்கு மட்டும் இல்லை. It's a source to fulfilling God's huge desires. விசுவாசம் என்பது இந்த பூமியிலே தேவனுடைய மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். It is not just for surviving. இது இந்த பூமியில பிழைப்பு நடத்துவதற்கான மட்டும் கிடையாது. விசுவாசம் பிழைப்பு நடத்துவதற்கு அது பயன்படும். ஆனால் இது அதற்கானது மட்டுமல்ல. தேவனுடைய மிகப்பெரிய ஆசைகள், இந்த தேசத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடிய ஆசைகளை இந்த பூமியில நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்படுவதுதான் விசுவாசம். இந்த பூமியில மிகப்பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் எல்லாம், தேவனுடைய மனதின் மிகப்பெரிய படங்களை செயல்படுத்தினவர்கள் எல்லாம் விசுவாச வீரர்களாக தேவன் அழைத்த போது கீழ்ப்படிந்து தாங்கள் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் காலடி எடுத்து வைத்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஒரு சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். திரும்ப திரும்ப வாசிப்போம், அதே வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், பை ஃபெய்த் ஆபிரகாம், ஆமென், தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது. அழைப்பு, இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். எல்லோருக்கும் அழைப்பு கிடையாது, எல்லோருக்கும் அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பு வேற வேற காரணத்தில் இருக்குது. அதை பற்றி, அழைப்பை பற்றி கொஞ்சம் நான் பேசுகிறேன். அடுத்து கீழ்ப்படிந்து, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்போ நம்ம முதல்ல என்ன பேசுகிறோன்னா கீழ்ப்படிந்து. ஆபிரகாம் பைபிள் என்ன சொல்லுது? கீழ்ப்படிந்து. அப்போ கீழ்ப்படிதல்னா என்ன? சீரல் குடிக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து வேற என்ன சொல்கிறது, வந்து சினிமா பார்க்காம இருக்குது, தண்ணி அடிக்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் கீழ்ப்படிதல் லிஸ்ட்டில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா பைபிள் கீழ்ப்படிதல் எது தெரியுமா சொல்லுது? தான் அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே
தங்களுக்கு முன்பாக ஒன்றும் தெரியாவிட்டாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி கால்களை எடுத்து வைக்கிறவர்களை கீழ்ப்படுகிறவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. So according to New Testament, what is obedience? Obedience means believing God. தேவனை நம்புகிறவன் கீழ்ப்படுகிறவன் என்று கணக்கில் எடுக்கப்படுகிறது. தேவனை நம்பாதவன் கீழ்ப்படியாதவன் என்று கணக்கில் எடுக்கப்படுகிறது. ஆகவே விசுவாசமே கீழ்ப்படிதல். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு விசுவாசம் இல்லைன்னா அவன் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். விசுவாசம் அவன் கீழ்ப்படியாதவன் அப்படின்னா சர்ச்சுக்கு அதாவது என்ன சொல்ற வராம எந்த வேலையும் பார்க்காம கடவுளை என்ன சொல்ற எல்லா பாவ காரியங்களை செய்யறது அது துன்மார்க்கத்தனம். துன்மார்க்கத்தனத்தையும் கீழ்ப்படியாம நீங்க குழப்பவே கூடாது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படியாமை என்பது என்னன்னா தேவன் சொல்லுகிறதை நம்பாமை. தேவன் சொல்லுகிறதை நம்பாமை. அப்ப தேவன் சொல்றதை நம்பிட்டீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படுகிறவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். இதை அங்கே எடுத்தோம். பிள்ளை என்னும்போது ஒரு அதிகாரம் வருது. அதிகாரம்னாலே அங்கே ஏதோ அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. அதுதான் யூதனுடைய வித்தின் ஆசீர்வாதம். ஸோ பிஸ்னஸ் மேன் வீட்டில் இருக்கேன். என்ன சொல்ல வரேன்? பிள்ளைகளாக முடியும் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களாம் பிள்ளைகளாம். அப்போ நம்மெல்லாம் பிள்ளைகள் எப்படி ஆனோம்னா விசுவாசத்தினால. ஸோ விசுவாசிக்கிற நமக்குலாம் அப்போ என்ன பேர்? கீழ்ப்படிந்தவர்கள். இப்போ நீங்கள் பிள்ளைகள்னா கீழ்ப்படியாதவர்கள்னு இருக்கவே முடியாது. பிள்ளைகள்னாலே நீங்கள் கீழ்ப்படிஞ்ச உள்ளே வந்திருக்கிறீங்க. இயேசு சிலுவையிலே என் எல்லா பாவத்திற்கும் தேவையானதை செலுத்தி தீர்த்தார். என்ன சார் அந்த படம் பேர் என்னது? அதில் ஒரு பெரிய ரவுடி என்ன செய்கிறாப்புல, திடீர்னு ஒரு 50 பொம்பளை பிள்ளைகளை கடத்திட்டு போகிற காப்பாற்றிடுறாப்புல யதார்த்தமாக. அவங்க சைலன்ஸரோட திரும்பி சண்டை போட்டு அங்கே பார்த்தா ஏதோ பண்ணி அதை 50-100 பிள்ளைகளை காப்பாற்றிறாரு. காப்பாற்றணுன்னா எல்லா பிள்ளைகளோட அம்மா அப்பா அழுது, ஐயா நீங்கள் தான் காப்பாற்றினீங்க கொண்டீங்க. அது ஒருத்தர் சொல்லுவேன் ஒரு வார்த்தை, நீங்கள் செஞ்ச இந்த நீதி உன் வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சுருந்தாலும் நீ செஞ்ச பாவம், நீ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், நீ செய்ய போகிற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நீதியை நீ செஞ்சுட்டேயான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீதி அளவுக்கு அதிகமாகும் போது அது 3 காலங்களின் பாவங்களையும் விழுங்கக்கூடியதாக இருக்குது. கையத்தட்டு. உலகத்தான் ஏற்றுக்கிறான். நீதியின் அளவு அதிகமாகும் போது அது எக்காலத்து பாவங்களை விழுங்கிருதுன்னு. ஆனால் கிறிஸ்தவன் தான் ஏற்றுக்க மாட்டேன்றான். சிலுவையை முன்னாடி முட்டி கும்பிடுறவன் அந்த சிலுவையின் ரத்தத்தின் மகிமையை ஏற்றுக்க மாட்டேன்றான். அந்த ரத்தத்துக்கு பவர் குறைச்சுன்றான். நான் சொல்றேன் அந்த ரத்தத்திற்கு 3 காலங்களுக்கான வல்லமை இருக்கிறது என்றான். இதை நம்புறோம்ல, அதனால நமக்கு பேர் கீழ்ப்படிதல் பிள்ளை. அப்ப கீழ்ப்படிதல் பிள்ளைன்னா யாருன்னா விசுவாசிக்கிறவர்களே கீழ்ப்படிந்தவர்கள். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகுமிடம் என்று அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் புறப்பட்டு போனான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் புறப்பட்டு போனான், ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆகையால் ஆபிரகாமுக்கு பேர் கீழ்ப்படிந்தான். ஏன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று பெயர் என்று அழைக்கப்படுகிறான்? பதில் சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான். சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் சொன்னதினாலே போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆகையால் அவன் கீழ்ப்படிந்தவன் என்று அழைக்கப்பட்டான். கை தட்டுங்க எல்லாரும். என்ன பாருங்க, கீழ்ப்படிதல் வேறு, சொல்லுங்க, பரிசுத்தம் வேறு. கீழ்ப்படிதல் வேறு, பரிசுத்தம் வேறு. கீழ்ப்படிவது என்பது வேறு, பரிசுத்தம் என்பது வேறு. கீழ்ப்படியாதவர்களைத்தான் தேவன் தண்டிக்க வருகிறார். பரிசுத்தம் என்பது அலங்காரம், கீழ்ப்படிதல் என்பது தேவனோடு இருக்கிற இணைப்பு. பரிசுத்த அலங்காரம். அந்த பரிசுத்தம் கூட it is not a decoration to attract God. It is a decoration to attract others. பரிசுத்த அலங்காரம் என்பது தேவனை அட்ராக்ட் பண்ற அலங்காரம் இல்ல. பரிசுத்த அலங்காரம் என்பது நீங்க பாருங்களேன், இப்போ பேண்ட் ஷர்ட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேசுறாரு அப்படின்னு, ஆனால் வெள்ளை வெட்டியை போட்டு அப்படின்னு நின்னோம்னா ஐயா வந்துட்டாருண்டா பார்த்தீங்களா? அப்போ அது அவன் அலங்காரம், அந்த அலங்காரம் அவனை தான் இழுக்குது. ஸோ பரிசுத்தம் என்பது தேவனுக்கு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் பரிசுத்தவான். இந்த வெளியரங்கமான விஷயங்கள் எல்லாம் வெளியே இருக்கிறவர்களே மனிதன் முகத்தை பார்க்கிறதுக்காக சொல்லப்படுகிற விஷயம். பரிசுத்தம் என்பது தேவை இல்லையா? பரிசுத்தம் என்பது தேவை. ஆனால் அதை கொண்டு போய் வேற இடத்துல வைக்காதன்றேன். குக்கிய செல்ஃபோனை வாங்கிட்டு பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபோனுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனுடைய பர்பஸ் வேற. கீழ்ப்படிதல் என்பது வேறு.
அனைவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வொக்காபுலரியும் ஒரே மீனிங்லாம் பேசுவாங்க. துன்மார்க்கன், வந்து சன்மார்க்கன், நீதிமான், மூணுக்கு நீதிமான் தான் தெரியும், சன்மார்க்கன் யாரும் தெரியாது. துன்மார்க்கன் சன்மார்க்கன் ஒரே கேடான்னு தெரியாது. துன்மார்க்கன் சன்மார்க்கன் என்ன வித்தியாசம்? சன்மார்க்கன் நீதிமானுக்கு என்ன வித்தியாசம்? அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, புத்தினா என்ன, கீழ்ப்படுதல் என்ன, பரிசுத்தம்னா என்ன? இது எல்லாத்துக்கும் வேறு வேறு மீனிங் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு தான், நீ கீழ்ப்படியாமல் வந்திருக்கிறாய், நீ பரிசுத்தம் இல்லாமல் வந்திருக்க. ஐயா, பரிசுத்தம் இல்லாமல் வந்திருக்க, கீழ்ப்படியாமல் வந்திருக்கிறாரா? தெளிவாக பேசணும். அவர் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதால் கீழ்ப்படிந்த பிள்ளையாக கருதப்படுகிறார். அவர் தவறு செய்ததனால் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார், அப்படி பேசு. கீழ்ப்படியாமல் இருக்கான்னு சொல்லாது. கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது, பரிசுத்தம் என்பது வேறு விதத்தோடு தொடர்புடையது. இப்ப இங்கே ஆபிரகாம் பரிசுத்தமான் தானா, கீழ்ப்படிஞ்சானான்னு கேட்டா ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். கையத்தட்டு. ஆமென். கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது. ஒருத்தர் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் கீழ்ப்படியாம இருந்தாலும் என்ன செய்வீங்க? ஒரு பையன் நல்லா படிக்கிறான் சார், ஆனா வாத்தியார் சொன்ன எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேன்றான். அவனை வாத்தியார் என்ன செய்ய, தலைமையில வச்சு கொஞ்சுவாரா? நீ எவ்வளவு ஒழுக்கம் வேணா இரு, கீழ்ப்படிடாம போத, வெளியே போட நீ அப்படின்ற ஒரு வாத்தியார். இன்னொரு பையன் படிப்பே ஏறல, ஆனால் கீழ்ப்படுகிறான். ஆனால் வாத்தியாருக்கு அவனை என்ன செய்யும்? பிடிக்கும். இவனை எப்படியாச்சும் மேலே கொண்டு வந்துடலாம், கையை தட்டு அப்படின்னு ஒரு. அதெல்லாம் சொல்றேன், கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதை விட பரிசுத்தம் இல்லாவிட்டால் கீழ்ப்படிதல் உள்ளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுத்தை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னை கீழ்ப்படிஞ்சிட்டீங்களே, அப்போ எதை வேணாலும் அவர் உங்களுக்கு செஞ்சிருவார். அப்போ கீழ்ப்படிதல் என்பதை பைபிள் வந்து விசுவாசிப்பதையே கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை நம்புவதற்கு நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாவ், என்ன சொல்லுங்க? தேவனின் வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய சொல்லும் போது அதை செய்யாமல் நான் யோசிப்பேன் என்றால் அங்கே நான் கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை சற்றும் யோசிக்காமல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தாமதமின்றி அதற்கு நான் கீழ்ப்படியும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை என்று அழைக்க. இந்த கீழ்ப்படிதல் எல்லா இடத்துலையும் வருது. ஃபெய்த் எங்க இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உடனே விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிஞ்சிடான், விசுவாசிக்காதவன் அப்படி நின்னுக்கிறான். கீழ்ப்படியாதவர்கள் யார்? விசுவாசிக்காதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள். விசுவாசிக்காதவர்கள் யார்? கீழ்ப்படியாதவர்கள் விசுவாசிக்காதவர்கள். அப்ப கீழ்ப்படிதல் என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. விசுவாசத்தில் வருகிற விளைவே கீழ்ப்படிதல். அடுத்தது வாசிப்போம், திரும்ப ஒரு வாசிப்போம். வேற மேட்டர் பேசுவோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். Amen. Faith is not just connected with the matter of survival, but it is connected to fulfill the huge desires of God. இன்றைக்கு தான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். விசுவாசம் என்பது எப்போதுமே வாழ்க்கையில் நம்ம ஏதோ சாகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் தேவன் கொடுத்த துண்டுச்சீட்டு அல்ல. தேவனுடைய கனவுகளை இந்த பூமியில் தனி மனிதனாய் நின்று, அது எவ்வளவு 1000 கோடிகள் பெருமானமாக இருந்தாலும் தனி மனிதனாய் நின்று அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது விசுவாசம். கையை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் என்று சொன்னார், ஆபிரகாமோட the very first step out of his family, it made God's heart excited. அதாவது கர்த்தர் சொன்ன உடனே தான் போகும் இடம் எதுன்னே தெரியல, திசை மட்டும் தான் தெரியுது. அவன் ஓகே போறேன்னு சொல்லி பேக் பண்ணிட்டு அந்த முதல் ஸ்டெப்பு அந்த வீட்டுல இருந்து வெளியில எடுத்து வச்சான் பாருங்களேன், அப்ப பருவம் எந்திரிச்சு. ஆமென். என்றைக்குமே தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் விளைவாக கீழ்ப்படிந்து உங்கள் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது தேவனுடைய இருதயத்தை நீங்கள் வைப்ரேட் பண்ணுகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். அப்பேற்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். வாய்ப்புகள் எல்லோருக்கும் வருகிறது, ஆனால் சிலர் மாத்திரமே அதை விசுவாசத்தினாலே செயல்படுத்தி இந்த பூமியிலே சரித்திரத்தை படைக்கிறார்கள். ஆமென், 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 ஆமென். இந்த உலகத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் எல்லோருமே விசுவாசத்தினாலே காலடி எடுத்து வைத்தவர்கள். ஆமென், 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 ஆமென். இந்த பூமியில் 2 குரூப் இருக்கிறாங்க சார். ஒருத்தன் வாழ்றதுக்குன்னு இருக்கிறவன், இன்னொருத்தரையும் சாதிக்கிறதுக்குன்னு இருக்கிறவன். தேவன் எல்லாரையும் சாதிக்கணுன்ற இடத்துக்கு அழைக்கிறதே இல்லை, ஆனால் சிலரை மட்டும் சாதிப்பதற்காக அழைக்கிறார்.
சிலரை மட்டும் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற மனுஷனாய் அவர் அழைக்கிறார். அப்பேற்பட்டவர்கள் அழைக்கப்படும் போது அவர்கள் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருந்தாலும் தேவனை நம்பி தங்கள் கால்களை எடுத்து வைக்கிறார்கள். தேவன் அவர்களை அழைக்கும் போது தன்னுடைய திட்டங்களை முழுமையாக அவர்களுக்கு விளக்கி காட்டுவது இல்லை. காரணம், தன்னுடைய தலைவர்கள் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் திட்டத்தை தருகிறவர் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே முழுமையாக திட்டங்களை விவரித்து காண்பித்து ஆபிரகாம் அழைக்கவில்லை. நான் உனக்கு காண்பிக்கும், நான் இப்ப காண்பிக்கும் இல்லை, நான் உனக்கு இனிமே ஐ எம் கோயிங் டு ஷோ இட், நான் காண்பிக்க போகிற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொன்னபோது எந்த தேசத்துக்கு போகிறோம் என்று அறியாமல், ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்றால் பல நேரங்களிலே ஒன்றை செய்யும் போது அதற்கான முழுமையான படமே இருக்காது. எல்லாம் நல்லா தெரியுது சார், அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. நேரா போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அங்கனக்குள்ள இப்படி போ அப்படி போ அப்படின்னாலே இவ்வளவு படத்தை நீ வாங்கிட்டீல, இனி எதுக்கு நீ விசுவாசிக்கணும்? படத்தை பார்த்துட்டே போயிரு. ஆனா நீ நேரா போ, நீ அப்புறம் சொல்றேன்னா, இப்ப நான் நேரா போற வரைக்கும் அவரை நம்பியே தான் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுக்கு அங்கிட்டு அவர் என்கிட்ட பேசினா தான் நான் போக முடியும். அப்போ இப்போ நான் எப்படி போகிறேன்? விசுவாசத்தில் போகிறேன். சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்க, என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். அப்படி பேசாமல் ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிட வேண்டியதான். ஆனால் தேவன்கிட்ட வரும்போது தெளிவாக காட்டுங்க அப்படின்னா பேச முடியாது. ஏன்னா தேவன் எப்பவுமே படத்து மேலே நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்க மாட்டார், டைரக்டர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும்னு நினைப்பார். அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, டைரக்டரோட கைவிட மாட்டார் நம்பினா படம் உனக்கு எதுக்கு? கையை தட்டு. படம் வேணும் நீ கேட்கும் போதே சைடில் இடுப்பில் வர நீ குத்துறீல, என்ன குத்துற? ஒருவேளை நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட நான் இதை வச்சு போயிடுவேன் சார். ஒரு நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு இதை முடிச்சிடுறேன், அப்போ இந்த நாளைக்கு அந்த மேட்ரை வந்து எப்படின்னு இல்லை, நாளைக்கு பேசிக்கலாம் கிளம்புன்ட்டார். என்ன ஆண்டவரே நீ ஜபத்தில் நாளைக்கு மேட்ரு, நாளைக்கு நான் உசுரோட தான் இருப்பேன், போ நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். நாளைக்கு நீ வா, நீ உசுரோட இருப்ப, நானும் உசுரோட இருப்பேன், அதனால நாளைக்கு உட்காந்து பேசுவோம். ஒரு மாதத்துக்கு தேவையானதை பேசுவதற்கு நான் எங்கள் ஊருக்கு போகல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே 24 மணி நேரத்துக்கு கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு பேசினாலே போதும். நாளைக்கு இப்போ என்னென்னு பேச நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னா அவிசுவாசம்னு அர்த்தம். நாளைக்கு மட்டும் நாளைக்கு பேசுவார், கும்முன்னு போய் தூக்கத்தை போடுவோம். நாளைக்கு இருப்பார்ல, இருப்பார். நாளைக்கு இருப்பார்ன்ற விசுவாசம் இருந்தால் எந்த திட்டம் எனக்கு தேவையில்லைன்றேன் நான். ஆபிரகாம் அறியாமல் புறப்பட்டு போனான். உங்களுக்கு முன்பாக இருட்டா இருந்துச்சுன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, நீ விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா நேரங்களும் தெளிவாக எல்லாம் இருக்காது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. கையை தட்டு. ஆமென். எங்களுடைய வெளிச்சம் திட்டங்கள் அல்ல, எங்களுடைய வெளிச்சம் தேவன். தேவன் இதுவரை நடத்தின தேவன், இதுவரை பேசின தேவன், இதுவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த தேவன், அவர் தான் எங்க வெளிச்சம். ஆகவே ஆபிரகாம் அழைத்தப்ப எந்த அளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவன் போகும்பிடம் எதுவுமே தெரியாம புறப்பட்டு போயிருப்பான். அநேகர் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், many used to miss the privilege of fulfilling God's huge desires. அநேகர் இவ்விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது தேவன் அநேகரை அழைக்கிறாராம். வாடா, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை சாதிக்கிறேன், நீ காலடி எடுத்து வைடான்னு போது அந்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிச்சு நிறைய பேர் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசைகளை இந்த பூமியில செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் இழந்து போகிறார்கள். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது, அது என்ன பாக்கியம்னா, தேவன் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு நினைக்கும் போது அதை செய்யறதுக்கு என்ன கூப்பிடுறாரு. 14 வயசுல வாடா அப்படின்னு, வாடான்னு அப்படி யோசிச்சேன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜை நான் மிஸ் பண்றேன். இந்த உலகத்தில் அநேகர் சராசரி மனிதர்களை மறித்து விடுகிறார்கள். 2 லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒன்று வாழ பிறந்தவர்கள், இன்னொன்று சாதிக்க பிறந்தவர்கள். இந்த சாதிக்க பிறந்தவர்கள் இடத்துல இருந்து நீங்க மிஸ் ஆகும்போது வாழ பிறந்தவர்களாக வாழ்ந்து மறித்து விடுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் இருக்கும், ஆனா பரலோகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்காது. நான் சொல்ற புரியுதா? எவர்களெல்லாம் தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கும். ஆணையருக்கு போனீங்கன்னா அங்கே ஜஸ்டின் ஒருத்தர் இருப்பான், அவன் இப்போ நான் என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது பரலோகம் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு. இதே ஆணையருக்குள்ள சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்காங்க, அவனை ஏசுனா கும்பிடுவாங்க, ஆண்டவரே சாப்பாடு கொடுங்க நல்லா இருக்கும், ஏசு நாமத்தில் கார் கிடைக்கும், ஏசு நாமத்தில் வீடு கிடைக்கும், எல்லாம் கிடையாது. அப்படியே போயிட்டு அவனுக்கு வந்து பூமியில் அட்ரஸ் இருக்கு, பரலோகத்தில் அவனுக்கு அட்ரஸ் இல்லை. ஆனால்
இந்த பூமியிலே தேவனுடைய மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றும்படிக்கு உங்களை தேவன் அழைத்திருப்பார் என்றால் இந்த வார செய்தி உங்களுக்கானது. அநேக தலைவர்கள் இந்த வாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சராசரி மனிதர்களுக்குமான அழைப்பும் இருக்கிறது. அது சின்ன சின்ன அழைப்பு நான் பேசுறேன் உங்களுக்கு. அந்த அழைப்பில் கூட காலை எடுத்து வைக்காதவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ரஸ் என்ன செஞ்சிடறான், இழந்துடுறான். பவுல் சொல்றான், பவுல் பேர சொல்லி ஒருத்தன் பிசாசு துரத்தும் போது பிசாசு சொல்லுது, பவுலை நாங்கள் அறிவோம். ஏன்னா அவர் அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். He is doing something. அதனால அங்கே வந்து நாங்கள் அடிக்கடி பேசுவோம். He has an address. ஆனால் நீ யார் இப்போ, உனக்கு அட்ரஸ் இல்லையே பண்ண. அப்போ எப்போ நீங்கள் விசுவாசத்தில் தேவன் சொன்னதை நம்பி கால் எடுத்து வச்சுட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு முகவரி கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு முகவரி கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் உங்களுக்கு வந்து வரிசை என்ன நம்பர், என்ரோல்டு நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பூமியில் எந்த அட்ரஸுமே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து கடவுளால் அட்ரஸ் பண்ணப்பட்டவங்க. டெர்ரி மேய்ஸ் ஒரு தடவை கடவுள் எல்லாத்தையும் விற்று நான் சொல்கிற ஊருக்கு போகணுன்னு சொன்னப்போ, அந்த காலத்தில் யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இமெயில் கிடையாது, டெலஃபோன் இருந்துச்சு, அவ்வளோதான். அது வந்து இந்த மாதிரி இந்த டெலஃபோன் லேண்ட்லைன். அப்போ அவரை ஒரு இடத்துக்கு போ, ஊழியத்தை இங்கே வைண்ட் அப் பண்ணி அந்த ஊருக்கு போ அப்படின்னு சொன்னப்போ தான் போக முடியும் என்னது அறியாமல் போகிறாரு. அப்போ இந்த பஸ்ஸில் போகும்போது அது ஒரு கிராமத்து பஸ்ஸு, கோழி ஆடுகள்லாம் ஏற்றிருக்காங்களாம் உள்ள. இவர் வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஏரியாவிலேருந்து போகிறாரு. என்ன ஆண்டவரே இப்படி கச்ச மிஷன் இருக்குது, எங்கே போகிறாங்க, என்ன யாருக்கு தெரியும், என் அட்ரஸ் எவனுக்கும் தெரியாது, எப்படி எனக்கு அட்ரஸ் இருந்தால் தானே மணி ஆர்டராச்சு அனுப்புவாங்க, நாளைக்கு சாப்பாட்டு என்ன செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு பேசிகிட்டே போகிறாராம். மனசு ரொம்ப உடஞ்சி போகிறான். இல்லை கோழி கத்துறது, இந்த சவுண்டு வேறு சேர்ந்து வேறு இன்னும் டிப்ரெஸ் பண்ணுது. இப்படியே உட்காந்து, ஆண்டவரே என் முகவர் யாருக்குமே தெரியாதே, எனக்கு உதவி வராது எப்படி வரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டப்ப கர்த்தர் சொன்னாராம், யாருக்குமே அட்ரஸ் தெரியாது, ஆனால் எனக்கும் அட்ரஸ் தெரியும்னாராம். அதை கேட்ட உடனே உட்காந்து இந்த டெரிமேஷன் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும் தெரியாம வெந்திரிச்சு அல்லேலூயாண்டா. அப்ப சொன்னா அடுத்து தொடர்ந்து எலியா கேரித்தாற்றங்களில் ஒளிந்திருந்த போது எலியாவுக்கு உதவி செய்வதற்கு ஒருவனுக்கு எலியாவுக்கு அட்ரஸ் தெரியாது, எலியாவோட அட்ரஸ் தெரியாது. ஏன்னா எலியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அட்ரஸ் வெளியில பேப்பர்ல கொடுக்க முடியும். உங்கள் காணிக்கையில் அனுப்ப வேண்டிய முகவரினா ஆகாப் நேரம் வந்து கழுத்து எடுத்துட்டு போயிடுவான். அப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கர்த்தர் சொன்னா, எலியாவின் முகவரி சமாரியாவில் இஸ்ரேல் எவனுக்குமே தெரியாது, ஆனா எலியாவின் முகவரி எனக்கு தெரிந்ததால் காகங்களை அனுப்பினேன். கையை தட்டு அசமசன உட்கார்ந்திருக்கான். ஆமே, என்னுடைய முகவரி தேவனுக்கு தெரியும் என்றால் தேவன் எனக்காய் காகங்களை அனுப்புவார். ஊரே பஞ்சத்தில் இருக்கு, ஒருத்தன் மட்டும் கறி சோறு செஞ்சுட்டு இருக்கான். அதான் விசுவாச வீரன். எல்லாம் சொல்லுங்க, பூமி எங்கும் காரில் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். கர்த்தர் உன் மேல உதிப்பார். If I have faith, I am a man of difference. I am led in a unique way. இந்த உலகத்தை எது நடக்குது நடக்காது. ஊரே சாப்பாடு வழி இல்லாமல் இருப்பாங்க. நான் மட்டும் வெஜிடேரியன் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் கையை தட்டு வருது இருக்கு. இது வந்து என்னதுன்னா, விசுவாசம் உனக்கு சோறு போடும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசம் உனக்கு சோறு போடும். குழம்பு யாரும் ஊத்துறேன்னு கேட்காங்க. ஆமா, கீழ்ப்படிதல் உனக்கு குழம்பு ஊத்துன்னு முடிஞ்சிருச்சு மேட்டர். ஆமா. ஸோ நிறைய பேர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. விசுவாசிச்சின்னா கீழ்ப்படிதல் வந்துடும். விசுவாசம் பைக்கில் கையை விடுது. எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் 2000 நோட்டை வெளியே எடுக்குது. கையை தட்டு இல்லை, ரிவர்ஸில் வரும். கீழ்ப்படிதல் பைக்கில் கையை விடுது. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, கீழ்ப்படிதல் பைக்கில் கையை விடுது. விசுவாசம் தான் 2000 நோட்டை தேடுது. கை தட்டுக்கு வருதவருக்கு. ஆமே. தேவன் என்ன ஒன்று செய்யன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் வரவு சொல்ல பார்க்காம செஞ்சிருவேன். தேவன் ஒன்று செய்ய வேணான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ வருமானம் இருந்தாலும் நான் நோ சொல்லிடுவேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, யோசிங்க, 150 பேர் உட்காந்து நாங்கள் காணிக்க போட்டப்போ 2.5 லட்ச ரூபா வெளியே எடுக்கிறோம். 400 பேர் 500 பேர் இருக்கிற இடத்துல காணிக்க என்ன செய்கிறாங்க? சில உலக பிரசித்தி பெற்ற நாடுகளில் இருக்கிறத விட சாதாரண நாடுகள்லேருந்து இது எல்லாமே எங்கே இருக்கிறோம், எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்க்குறோம், அதில் எவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. தேவன் சொன்னபோது சொன்னதை நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைக்கிறோமா என்பதுதான் பிரச்சனை. தேவன் உங்களை அழைச்சார்னு வச்சுக்கோங்களேன், நம்பிய காலடி எடுத்து வச்சிடணும். கணக்கு வரவு செலவு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது.
இங்க கணக்கு பார்க்கறதுக்கு என்ன அழைக்கல தேவன், நம்புறதுக்கு மட்டும் அழைச்சிருக்கிறார். சில நேரம் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்போது ஏன் நாம் நம்முடைய முகவரி இழந்து போகிறோம்? இப்ப தேவன் சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சேன், செய்ய ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சிடும். அது முடிச்சிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, பூமியில் ஒரு அட்ரஸ் இருக்கு, பரலோகத்தில் அட்ரஸ் இருக்கு சொல்லுவாங்க. அவராசம் அங்க ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல, அப்படி கனெக்ட் ஆகும். அந்த முகவரி எப்படி வந்துச்சுன்னா தேவன் சொன்னப்ப நம்பணும். என் பையை பார்த்துட்டு நான் கணக்கே போடக்கூடாது, அவர் பையை பார்த்துட்டு தான் பிளானே போடணும். கையை தட்டு. மோகே சொன்ன மாதிரி உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வைத்து நீங்கள் செயல்படாதீர்கள், தேவனுடைய பையில் இருக்கிற பணத்தை பார்த்து செயல்படுங்கள். அழைக்கப்பட்ட போது நீங்கள் கீழ்ப்படிந்து கால் எடுத்து வைப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் என்பவர் இந்த உலகத்தில் பெரிய ஜாதியாக்குவேன் கர்த்தர் சொன்னார். தேவனுடைய மிகப்பெரிய தரிசனம். ஆபிரகாம் மூலமா ஒரு பெரிய ஜாதியாக்கணும், அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கணும். இவன் மூலமா யூதர்கள் ஒரு பெரிய சந்ததி வரப்போது. அந்த சந்ததிக்கெல்லாம் அவருடைய குரோமோசோம்ல உலகத்திலே மிகப்பெரிய இன்டெலெக்சுவலா, மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இவனுக்குள்ள வர மிகப்பெரிய ராஜாக்கள் முன்னெடுத்து உருவாவார்கள். ராஜாக்கள் என்ற உடனே இஸ்ரேல் தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் அல்ல, அந்த மில்லியனர்ஸ் வீட்ல பேசுறேன். இஸ்ரேல் தேசத்துல வந்து ராஜாக்களை திட்டமிடப்படவில்லை. அப்ப ராஜாக்கள் எங்க உருவானா உலகத்தை ஆளுவதற்கு ராஜாக்கள் இஸ்ரேல்ல இருந்து புறப்படுறாங்க. முன்னிலிருந்து ராஜாக்கள் எதுக்கு தோணுவாங்கன்னா இஸ்ரேல் ஆள்றதுக்கு இல்ல, அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் ஆள்வதற்கு ஆபிரகாமின் வித்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்களாம். அதுக்கப்புறம் அவன் சந்ததி கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் உலகத்தை ஆளுகிற எப்பேற்பட்ட திட்டத்துக்கு அவனை கூப்பிட்டப்ப எங்க போறோம்னு தெரியாம கால் எடுத்து வச்சான் பாருங்க. அவன் வைத்த போது தேவனுடைய மனம் துள்ள ஆரம்பித்தது. என்னுடைய மிகப்பெரிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள ஆபிரகாம் வந்திருக்கிறார். அங்கே தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்படி வரனாலதான் சிலர் தைரியமா வராங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்க போய் கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு 50 கையெழுத்து 60 கையெழுத்துன்னு போடும்போது அதை எடுத்து அந்த சின்ன பிள்ளை அசிங்கம் பண்ணிடுச்சு, தொடச்சி ஓரமா போடு அப்படின்றாரு. என்ன சார் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒண்ணுமே நீங்க கண்டுக்கவே இல்லை, அதை கொண்டு போய் அழுக்க தொடச்சி போடுற மாதிரி போட்டீங்கன்னா, தம்பி உனக்கு தெரியாது பிகன் தி ஸ்கிரீன் என்ன நினைச்சு தெரியாது. அவனை நான் அழைத்த போது அவன் எதிர்காலத்திலே ஒரு வெளிச்சம் இல்லாமல் என் வார்த்தையை மட்டும் நம்பி அவன் காலடி எடுத்து மிகப்பெரிய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் அநேகரை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது அநேகர் அந்த அழைப்பை தவற விட்டு ஒரு சராசரி வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அவர்கள் முகவரி இல்லாமல் செத்துறாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு அது அழைப்பு வந்தப்ப துணிஞ்சிட்டான். விசுவாசம் என்பது தேவனுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுவது. இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு வரல, தெரிஞ்சுக்கங்க. அழைப்பு வந்தவர்கள் எல்லோரும் அந்த அழைப்பை நிறைவேற்றவில்லை. கானானுக்கு ஆபிரகாம் அழைத்த, ஆபிரகாம தேவன் அழைக்கல, தேவன் அழைச்சது ஆபிரகாமோட அப்பாவை. ஆனா உங்க அப்பா அந்த அழைப்பை நிறைவேற்றல. வாசிப்போம். ஆதியாம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆனா 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், அதுக்கு முந்தின வசனம், சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தார். ஓகே. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். பாத்தீங்களா, கானானுக்கு போறதுக்கு புறப்பட்டது யாரு? ஆபிரகாம் இல்ல, அவங்க அப்பா தேராகு. முதலாவது இந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேராகுக்கு கொடுக்கப்பட்டது. தேராகு என்பவன் யாருன்னா, அவன் மிகப்பெரிய ஒரு பெரிய செல்வந்தன், ராஜாவுடைய அடுத்த லெவல்ல அவருடைய முக்கியமான தளபதிகளில் ஒருத்தன். ஆபிரகாம் பிறந்த போது ராஜா மட்டும்தான் வரல, டோட்டல் அரண்மனையே வீட்டில் இருந்துச்சு. ஹிஸ்டரி சொல்லுது, யாசேர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவனை தேவன் கானானு கூப்பிட்டாரு. ஆனா அந்த தேராக என்ன செஞ்சிட்டான்? கானானுக்கு கிளம்பினவன் எங்க இருந்துட்டான்? வாசிமா மைக்ல. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது, ஆரானுக்கு வர்றான், அங்க எல்லாமே செழிப்பா இருந்துச்சு. அவன் ஆரான், வாசிமா, அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க. அவிசுவாசம் இருக்க வைக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் நடக்க வைக்கிறது. கையை தட்டி. ஆமென். அவிசுவாசம் செட்டில் ஆயிரும், ஆனா விசுவாசம் செட்டில் ஆகாது.
தேராகு மிஸ் பண்ணிட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆரானிலே தங்கிட்டான். ஆனா கானானுக்கு தான் கிளம்புனான். உண்மைக்கே யார் கானானுக்கு போயிருக்கணும்? தேராகு போயிருக்கணும். ஜாதிகளின் தகப்பன் யார் பேர் வந்திருக்கணும்? தேராகு. தேவன் எப்படி சொல்லியிருக்கணும்? நான் தேராகின் தேவனும் அப்படி வந்திருக்கணும். ஆனா தேவன் எப்படி தொடங்கிட்டாரு? நான் ஆபிரகாமின் தேவனும். கையத்தட்டு. ஓ, தேராகு தன்னுடைய அட்ரஸ் இழந்துட்டான். இல்லாட்டி தேவன் யார் தேவன் என்று அழைக்கப்பட்டிருப்பார்? தேராக என்று அழைக்கப்பட்டிருப்பார். இங்க வசனம் ஃபுல்லா எப்படி வந்திருக்கும்? தேராகின் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே நமக்கு தேராகின் ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் புறஜாதியாய் நமக்கு வந்தது. தேராகு விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாம் தேராகின் வம்சத்தார் என்று அழைக்கப்படுவார். வசனம் ஃபுல்லா இப்படி மாறி இருக்கும். ஆனா தேராகு ஒரு டேராகு ஆயிட்டான். டேராகு ஆயிட்டான். அதனால விசுவாசத்தினாலே தான் அழைக்கப்பட்ட போது, ஒரு மனிதன் அழைக்கப்படும் போது அங்கே விசுவாசம் தேவையாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த அழைப்பை சரியாக பயன்படுத்துகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அது என்னவென்றால், தேவன் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார், இந்த காரியங்களை நிறைவேற்ற தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆனா மக்கள் எப்பவுமே பாருங்களேன், கடவுள் என்ன கூப்பிட்டுருக்காரு எல்லாம் செய்வார்ன்றதே கிடையாது. வேறவன் பார்ப்பான், சொந்தக்காரன் யார் பார்ப்பான், அவன் பார்ப்பானா, இவன் பார்ப்பானா. அப்போ உனக்கு பேர் தேராகு, டேராகு, டேரா ஹு இல்லை சொல்லுங்க. டேரா டேரானா என்ன? அப்படியே டேரா போடு. இது முதல் நீ டேராகு என்று அழைக்கப்படுவாய். ஒரு இதுல இருந்து தான் டேரான்ற வந்துச்சான்னு தெரியல எனக்கு. அவன் ஆரானிலே இருந்து விட்டான். அடுத்த வசனம், தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். பாத்தீங்களா? அந்த வார்த்தையில பெரிய வழி இருக்கு. தேராகு ஆரானிலே மரித்தான். அதாவது கானானுக்கு போலன்றத அங்க குத்தி காட்டுறாரு. அவன் அங்கனுக்குள்ளே செத்துட்டான்ப்பா அப்படின்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கையை தட்டு. when somebody miss to fulfill God's desire, God moves to another person. கையை தட்டு. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறும் போது, அதை விட மற்ற விஷயங்களை நேசிக்கும் போது தேவன் அடுத்த நபருக்கு நகல்கிறார். இந்த மனுஷனை சபிச்சிடலாம் கிடையாது, இவனை நல்லா வாழ வச்சிடறாரு. ஆனா இது வேற, பிளெஸிங் வேற, இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறது வேற, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது வேற. உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது வேறு, திட்டங்கள், தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவது என்பது வேறு. மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு மட்டும் அழைப்பு என்பது அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே சிறிய சிறிய அழைப்புகளே 100 அழைப்புகள் இருக்கிறது. அந்த அழைப்புக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் முகவரியுடையவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை தேவனால் பிரியமுள்ள வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. சில நேரம் இந்த சபைக்கு போ அப்படின்னு கூட தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார். ஆனா சொந்தக்காரன் வைவானே, இங்கிருந்து எங்களுக்கு வந்து கல்றை கிடைக்காம போயிருமே, அப்போ போய் கல்லறையில படுத்துக்க. இல்லை என் பிள்ளைக்கு யார் கல்யாணம் கட்டி வைப்பா, ஐயோ சந்தா போயிருமே அப்படின்னு யோசிக்கிறான்ல. இவன் கூட கானான் அழைப்பு என்ன நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், சபைக்கு போகிறது தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கொஞ்சத்தில் நீ உண்மை இல்லை, நான் அநேகத்தில் நீ உண்மையாக இருந்திருக்க, நீ ஆரப்பாளையமே போகாதவே, நீ எங்கே ராஜபாளையம் போகிறன்ற மாதிரி சர்ச்சுக்கு வேணாம், இந்த சர்ச்சுக்கு போகணும் உங்கள் சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் என்ன சொல்கிறார். ஆனால் இவன் காதில் கட்ட இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு போமா வேணாமா டேராகு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதனால் உன்னுடைய முகவரி நீ இழந்துடுற. நீ யூடியூப்லேயே இதில் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம், வேற விஷயம். ஆனால் தேவன் போன்னு சொன்னப்ப அழைப்பை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். எப்படிலாம் அழைப்பை மிஸ் பண்ணுறாங்க அவிசுவாசத்தினாலே. இதுக்கெல்லாம் பேசிக் என்ன தெரியுமா? அவிசுவாசம். இல்லாட்டி மற்றவங்க மேலே விசுவாசம். கடவுளோட கடவுள் ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, செய்ய சொல்கிறாரு, அதை செய்ய மாட்டேன். ஆனால் சொந்தக்காரன் வந்தக்காரன் அவங்களாம் எதுக்கு செத்தப்புறம் அழுதுருக்கா, இவனால் 10 காசு உனக்கு வரப்போகிறதே கிடையாது. ஒரு மனுஷன் பெரிய விருந்து பண்ணி நான் அழைப்பை பற்றி பேசுகிறப்ப அங்கே தான் பேசுகிறாரு, எனக்கு பின்பாக வர விரும்புகிறவன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அழைப்பை பற்றி பேசுகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சில நேரம் இந்த வேலைக்கு நீ போய் சேரணும்னு ஒரு அழைப்பு இருக்கும். சில நேரம் இந்த சபையில் போய் நீ கனெக்ட் ஆகணும்னு ஒரு அழைப்பு இருக்கும். சில நேரம் வந்து இந்த கூட்டத்துக்கு நீ கட்டாயம் போகணும்னு கூட அழைப்பு இருக்கும். ஆனால் எதுக்கும் ரூபா செலவழிக்கிற நம்ம இந்த இடத்துல கபக்கு நம்ம அமைதியாகும்.
சில நேரம் வந்து ஒரு ஒரு மிஷினரியா போறது கூட அழைப்பு வரும். ஆனா இந்த அழைப்புகள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவிசுவாசத்தினாலே அந்த அழைப்புகளை அவர்கள் தட்டி விடுகிறார்கள். சிலர் மாத்திரம் தேவனை விசுவாசித்து காலடி எடுத்து வைக்கிறார்கள். அழைப்புகள் பூரணமாவதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இந்த இரவு வேளையிலே தேவன் தம்முடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராக. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளோட வேலைக்கு வர்றதுக்கு ஒரு அவிசுவாசம் இருந்துகிட்டே இருக்கும். 2 நாள் லீவ் போடுறது கூட வேலை வருமானு யோசிப்பாங்க. அந்த லீவு போடுறது கூட ஒரு விசுவாசம் தேவை வேண்டிய இருக்கு. என் கம்பெனிலாம் லீவு வைக்கும்போது சண்டே தான் எங்களுக்கு பிசினஸ், நான் சண்டே வரமாட்டேன் சார்னு எங்கள் ஓனர் நான் பேசுனது அப்படியே பேசுகிறேன் உங்கள்கிட்ட. அப்போ சொன்னேன், இல்லை தம்பி நீ சண்டே வரலன்னா இல்லை ஜஸ்டின் சண்டே நீங்கள் வரலன்னா பிஸ்னஸ் பாதிக்கப்படும், அதனால் நீங்கள் சண்டே வரணும்னா. நான் சொன்னேன், நான் வரலன்னா எவ்வளோ பாதிக்குமோ, நான் வந்தேன்னா அதை விட பாதிக்கும், ஓகேன்னு கேட்டேன். நான் வந்தேன்னா சண்டே வந்துட்டேன்னா என்னால் உன் பிஸ்னஸ் பாதிக்கும்னே. அமைதியாக போயிடுற ராஜான்ட்டான். வந்துட்டேன். தைரியம் வேணுமியா? போயிட்டு வந்து இவன் தான் எனக்கு கஞ்சி ஊத்துறான். அவன் கஞ்சி ஊத்தல, உனக்கு தேவன் உனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு அவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அறிவில்லை உனக்கு, அறிவில்லை. அந்த அந்த அளவு சொரண இல்லை. இருக்கிறவங்களாம் கையை கட்டி வாழ்றதுக்காண்டி என்ன தேவன் அழைக்கல. நான் அழைக்கப்பட்டவன். இந்த பூமியில ஒரு வேலையை செய்வதற்கு தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். போகிற வழியில எனக்கு வந்து கப்பம் கட்டுறதுக்கு அவன் வச்சிருக்கிறார் தேவன். விசுவாசம் இருக்குமே அப்படிதாங்க பேசுவான். அவன் கடவுள் கிடையாது எனக்கு. ஆமா, நான் இருக்கிற வரைக்கும் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும் என்கிற மனநிலை இல்லை உனக்கு. கஞ்சி கொடுத்தானா சோறு கண்ட இடமே சொர்க்கம் நினைச்சிருந்தா கேவலமா அல்ல. விசுவாசமுடையவர்கள் நிமிர்ந்து நடக்கிறார்கள். அவிசுவாசிகளோ எப்போதும் குடிந்தே இருக்கிறார்கள். பணத்துக்கு பின்னாடி ஓடுவதற்கு அழைப்பின் பின்பாய் ஓடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாருங்க, 7ஆம் நாள் ஆஃப் பண்ண சொல்றாரு, கடையை மூடுறான்றாரு. அவன் 7ஆம் நாள் கடையை திறந்து வச்சுட்டு 4 பீடி சிகரெட் வியாபாரம் பண்ணிடலாமான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, 7ஆம் நாள் கடையாட, அப்போ மண்ணா 6ஆம் நாள் சேர்த்து கொடுக்குறேன், நான் உனக்கு சேர்த்து தரேன், 2 மடங்கு தரேன், அன்னைக்கு மட்டும் எல்லாமே இதாகாது, எல்லாமே செய்கிறார். இது வந்து என்ன தெரியுது? தேவன் சொன்னதை செய்யறதுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இங்கே உட்காந்துக்கிட்டு துதி போவமல் கொன்னே விடுவேன். விசுவாசம் என்பது உன் கம்பெனியில் நீ செயல்படுத்துறதுக்கு. நீ பொய் சொல்லுவோம்னா சொல்லுவியான்னு கேட்டாங்க. பொய் சொல், இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேலை இது பொய் சொல்லணுன்றாங்க. அவன்கிட்ட இருக்கிற பொய் சொல்லுவேன் சார்ன்றான். நீங்கள் நான் சொன்னேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார்னே. ஏன்னா நான் அவன்கிட்ட எழுதி கொடுக்கும்போதே வேறு டிகிரி எழுதி கொடுப்பேன், பிடி அவன் கேட்குறான், சாமியாருக்கு படிச்சிருக்கான், எல்லாம் படிச்சிருக்கோம், அப்புறம் பொய் சொல்லுன்னு சொல்ல முடியுமா நான்? ஆனால் பரவாயில்ல சொல்லுங்கள் சார்ன்றான். நான் சொல்ல முடியாதுங்கன்றேன். எனக்கு தெரியும் வேலை கிடைக்காது. வீட்டுக்கு போனோன்னா அண்ணன் வேறு தனியாக அதுங்கிட்ட ஒரு வார்ஃபேர் இருக்குது வேலை. நான் சொல்லிட்டேன் கிடைக்காது. அப்போ நீங்கள் இங்கே வேஸ்ட்டு சார். நான் முதல்ல சொல்லிட்டான், நீங்கள் இதுக்கு தான் படிச்சிருக்கேன்றீங்க, பொய்யெல்லாம் சொல்லணுமே, அப்போ தான் அந்த மேட்டர் எனக்கு வராமல். பொய்யெல்லாம் சொல்லணுமே, நீங்கள் எப்படி பொய் சொல்ல மாட்டீங்க, பொய் சொல்லுவீங்களா அப்படின்றான். பழப்புக்காக அவன்கிட்ட விழுந்து அவன் காலில் இருக்க மண்ணை நக்கிறதுக்கு செத்து போயிடலாமியா அப்படின்னு என்ன கேட்கும். நான் கண்ணாடியை பார்க்கும்போது நான் சொன்னேன், சொல்ல முடியாது கண்ணே, கர்த்தர் இருக்காரு, திறந்த பைபிள் மேலே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஒரு தடவை கரெக்டாக வேலை பார்த்துட்டா 1000 தடவை பிரசங்கத்தை சொல்லலாம். ஒரு தடவை நீ டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுன்னா வாய்வை திறக்க முடியாது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்து. நான் முடியாது சார்னே. அப்போ நீங்கள் செய்வேன். சரி, அப்போ இவரை தான் எடுக்க முடியும். சாரி பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். சார், இவர் பொய் சொல்லி உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுப்பார், எவ்வளோ தருவார், அதை நான் பொய் சொல்லாமல் வாங்கி கொடுக்குறேன், 1 மாதம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறியாண்ணே. அவனுக்கு இந்த டீல் நல்லா இருக்கேன்னா, உனக்கு பொய் சொல்லணுமா, உனக்கு பிஸ்னஸ் பண்ணணுமான்னு நான் கேட்டேன். உன்னுடைய நோக்கம் பொய் சொல்லணுமா, பிஸ்னஸ் பண்ணுமா? பிஸ்னஸ் தான் பண்ணணும். அப்புறம் என்ன, நான் பொய் சொல்லி பண்ணுறேன்னு சொல்லாமல் பண்ணுறேன், அதே நீ கேட்குற. அவன் பொய் சொல்லி பண்ணுவேன், நான் பொய் சொல்லாமல் பண்ணுறேன். 2 பேரும் வேலை பார்க்குறோம். 1 மாதத்தில் ரிசல்ட்டை பாருங்க. ஒரே மாதத்தில் பார்த்தான், நீ மேனேஜரு, இவன் உனக்கு கீழே சூப்பர்வைசர்ன்ட்டான். அப்படியே போயிடு. அதுக்கப்புறம் நான் போகும்போது இந்த பொய் சொல்கிறேன், இப்படி கையை கட்டிட்டு தான் வரலாம். அன்னைக்கே முடிவெடுத்தேன், இப்படி கை கட்டியே வாழ்க்கையில் வாழக்கூடாதுமா. எனக்குலாம் வேலை பார்த்தவங்க என்ன மாதிரி 3 மடங்கு படித்தவர்கள். என் அன்புக்குரியவர்கள் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்களை அழைக்கும் போது துணிவு, விசுவாசம் வேண்டும். செத்தா போயிரும், போவண்டா, காணான் தானே போவண்டா. எந்த திசையில் இருக்கோ அழைத்தவர் உண்மை இல்லவர். கையை தட்டுக்கொண்டு ஆமே. இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும்.
தேவன் உங்களை அழைக்கும் போது அற்பமான ரொட்டி துண்டுக்காகவும் சொத்துக்காகவும் கண்ட முன்னாடி கைகட்டி நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாம்யா. அழைத்த தேவன் இருக்காரு. ஆமென். படைச்சவனே துணை இருக்க அடுத்தவனி துணை எதற்கு? உலகத்தான் எழுத அறிவு இல்லை, அவனையும் பாட விட மாட்டேன்ற. நீ பாட்டு எழுதினாலும் எழுத மாட்டேன்ற. அவன் தெளிவாக எழுதுறான். படைச்சவனே துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? அவ்வளோதான்றான். அதாவது காத்து கிடப்பவன் எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு. மரம் வச்சவன் என்ன செய்யறான்? தண்ணி ஊற்றுவான். இதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு இருக்கா? எல்லாம் சொல்லுங்க. அழைத்தவர். கைத்து நல்லா 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 கைத்து நல்லா கைத்து. தேவன் உங்களை எத்தனை விஷயத்துக்கு அழைக்கிறார். கொடுப்பதற்கு அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், சபைக்கு அழைக்கிறார், ஒரு கூட்டத்திற்கு அழைக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாடா அப்படின்னாருன்னா துணிஞ்சிட வேண்டாம். தேவன் ஒன்று செய்ய சொல்லும் போது நான் தைரியமா செய்ய வேண்டியதா இருக்கிறது. நாளைக்கு 50,000 rupeesக்கு நீ ஒரு செமினார் நடத்துன்னு சொன்னார்னா நான் சொல்றேங்க, ரூபா கொடுத்து வர்றவனுக்கு தைரியம் வேணுமா? இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு தைரியம் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. தைரியம் இருக்கிறவங்க தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும். 50,000 rupees ஒரு நாள் தான், 1.5 நாள் செமினார். நான் வெளியில் பார்க்குறேன், ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்குறேன், அந்த மேகசினில் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் போடுறாங்க. 1.5 நாள் 50,000, 2 நாள் 1 lakh. என்னத்தை சொல்லி கொடுத்துருவான்? நம்ம சொல்லி கொடுக்குறத பாதி கூட சொல்லி தர மாட்டான். எங்கிட்டு சுற்றுறாலும் பைபிளில் கலவாண்டதாக தான் இருக்காரு. அப்போ அவனுக்கு அந்த தைரியம் இருக்குல்ல. அவன் எப்படி எடுக்கிறான்? நீ 10,000 ரூபா கொடுக்குறவன் நீ 100 பேர்லாம் வேண்டாம் எனக்கு. நீ 10,000 ரூபா கொடுத்து உள்ளே நுழையும் போது நான் 50 கோடி ரூபா 5,000 கோடி ரூபா பேசும்போது உனக்கு மூச்சு நின்றுடும். ஆனால் 2 லட்ச ரூபா நான் வைக்கிறான். 2 லட்சம் வைக்கிறேன். 3 லட்சம்லாம் இருக்குது. மூணு அட்வைஸ்மெண்ட் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, 3 லட்சம். இதை நான் பார்த்ததெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. 3 லட்ச ரூபா பிஸ்னஸ் மேன் மீட்டு. இவன் என்ன சொல்கிறான்? 3 லட்ச ரூபா கொடுத்துறான்ல, கொடுத்து உள்ள வரான்ல, அப்போவே ஒருத்தானவன் இவன்ட்ட வந்து 5,000 கோடியை பேசலாம். அவன் இருதயம் என்ன செய்யும்? நம்பும். அந்த 3 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு அவனை யோசிக்கிறான்ல, அவன் 5,000 கோடி என்னை விடிய நீ போதிச்சாலும் வேஸ்ட்டு அப்படின்ற முடிவு அவன் வரான். அப்போ யாருக்கு போதிக்கலாம் அப்படின்னும் போது 3 லட்ச ரூபா அப்படின்னு வச்சோடனே எவன் இந்த 3 லட்சத்துக்குள்ள வரானோ இவன்லாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவன். இவனுக்கு பேசலாம், 25 பேர்னாலும் இவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்து பேசி 25 பேர்கிட்ட 25 லட்சம், எத்தனை 5 லட்சமா 3 லட்ச ரூபா வாங்கி 3 25 75 லட்ச ரூபா பையில் வச்சுட்டு நேரம் சூட்கேஸ் வீட்டுக்கு போயிடறான். இவங்க என்ன செய்கிறாங்க? 3 லட்சத்தை விதைச்சு அவன் 3 கோடி என்ன செய்கிறாங்க? அறுக்கிறாங்க. அதனால தான் அடுத்த மீட்டிங் போடுறான். அப்போ இவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஒன்று சொல்லும் போது அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லணும்னா, தேவன் எதையாச்சும் ஒன்று சொன்னால் அது நடைமுறைக்கு ஒத்து வராதான் இருக்கும் என்றால், எங்கள் வீட்டில் போய் கேளுங்க, உங்கள் பையன் பேசுறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்து 5,000 ரூபா கொடுத்து வந்து கேட்க வருவான்னு சொல்லுங்க, நம்பியிருப்பாங்களான்னு கேட்போம். அவன் ஓசிக்கு பேசினாலே வந்து கேட்பாங்களா அப்படின்னு நம்பாமல் இருந்த காலம். ஆனால் எது நிறைவேற்றுகிறது? தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுகிறது. ஆபிரகாம் ஒன்று சொன்னப்ப இதை செய்ய என்று அழைப்பு என்பது கானானுக்கு போகிறது மட்டும் கிடையாது. அழைப்பு ஊழியத்துக்கு மட்டும் கிடையாது. ஊழியத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு அடுத்தடுத்த அழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்து இன்னொரு ஒரு கூட்டம் செமினாரை நடத்துன்னு சொல்றாரு, அது ஒரு அழைப்பு. ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை, அல்லது ஒரு சபைக்கு போ, அல்லது இந்த ஊழியத்தில் என்ன, அல்லது இங்கே நீ வித. அக்கா சொல்ற, அண்ணன் சொல்றான்னு நீ வந்து தாறுமாறாக இருக்காத, கண்ட இடங்களிலே ஒன்று தசமாங்களே போட. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு துணிவு தேவைப்படுகிறது. அந்த துணிவைத்தான் நான் விசுவாசம் என்று சொல்கிறேன். நீங்க எப்படி சாக போறீங்க? முகவரி இல்லாம நம்ம சாக போறோமா? நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கிடைக்கிறது. இந்த திருமங்கலத்துல இங்க வர்றவங்க இருக்கிறாங்க, வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வரவங்க இருக்கிறாங்க, திருச்சியிலேருந்து இந்த வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, திருநெல்வேலியிலேருந்து வாரம் வந்துக்கிட்டு இருக்காரு, வாரத்துக்கு 2 நாள் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் திருநெல்வேலியில் சர்ச்சே இல்லையா, இல்லை திருச்சியில் சர்ச்சே இல்லையா? தேவன் இங்கே போன்னு சொன்னப்ப அங்கே நாங்கள் போகிறோம் என்று என்றைக்கு அந்த முடிவை எடுக்கிறார்களோ அன்றைக்கு அவர் வாழ்க்கையில் மற்றவர்கள் சாதிக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் கூட நீ தேவனுடைய சாதனையால நான் இந்த பூமியிலே வாழணும், மறிக்கணும்னு நினைச்சினா, தேவனிடத்துல ஒரு அழைப்பு வரும்போது வரவு செலவு பார்க்காமல் தைரியமாய் துணிந்து உனது வலது காலை எடுத்து வைக்கும்படிக்கு உன்னை அழைக்கிறேன். இந்த காலை, இந்த மாலை வேளையில இது ஏதோ ஊழியத்துக்கு அழைக்கப்படுறது மட்டும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அதான் சொல்ல, சபைக்கு வர்றது கூட ஒரு அழைப்பு தான். நீங்க அதை அங்கீகரித்து நீங்க வரும்போது உங்க லைஃப்ல இதுவரைக்கும் அவிழாத முடிச்சுகள் அவிழும், சுகமாகாத வியாதிகள் சுகமாகும்,
இதுவரை திறக்கப்படாத கதவுகள் திறக்கும். அது கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் 8 திசையும் கதவுகளை திறந்து உங்களுக்கு கொண்டு கொட்டத்தக்கதாக தேவன் காரியங்களை செய்தார். The obedience is so powerful than a prayer. Obedience is more powerful than 1,000 prayers. That obedience, it comes out of faith. கையத்தட்டே. ஆமென். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டப்பவே கீழ்ப்படிதலின் பிள்ளையாயிட்டீங்க, விசுவாசத்துல இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் according to your faith, உன் விசுவாசத்தின்படியே உன் லைஃப் ஸ்டாண்டர்ட் நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்களா? அப்ப விசுவாசம் எப்படி வெளிப்படுது? ஒவ்வொன்றையும் தேவன் செய்ய சொல்லும் போது உடனே 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 அப்படி நீங்க கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் கேட்டார் போல உங்களுடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதல் என்பது விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கை அப்படி செட் ஆகுது பாருங்க. அந்தந்த செக்மெண்ட்ல உட்காருங்க, கிடைத்த வாய்ப்புகளை நழுவப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த வாய்ப்பு தான் உங்களை உயர்த்துகிற எஸ்கிலேட்டர், எலிவேட்டர். உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிற லிஃப்டே அந்த அழைப்பு தான். நான் சொல்லவா? 3வது மாடிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, லிஃப்ட்டு அப்படியே 3rdலேருந்து இறங்கி நின்று உங்களுக்கு முன்னாடி கதவை என்ன செய்யுது? திறக்குது. நீ இப்படி பார்க்குறீங்க, லிஃப்ட்டு திறந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு அழைப்பு காத்திருக்குன்னு அர்த்தம். லிஃப்ட் திறந்து நிற்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று 3வது மாடி கூட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் அழைப்பு. நான் காலை உள்ளே எடுத்து வச்சேன்னா அடுத்த 3வது மாடி போகிறேன். அது ஒரு சபைக்கு போகிறதுக்கான அழைப்பாக இருக்கலாம், ஒரு அமௌண்ட்டை காணிக்க கொடுன்னு சொல்கிற ஒரு சத்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்ன சத்தமாக இருக்கலாம்.